ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வாரத்தின் பலனை காண்போம் வாருங்கள். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய வார ராசி பலனிலே நாம் காண இருப்பது 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சந்திரனின் மூமெண்ட் எப்படி இருக்க போகுது, அதனால் நமக்கு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கும்பராசியிலே பூரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரன் ஆரம்பித்து ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திரன் பிரவேசம் செய்யக்கூடிய வாரம் இந்த வாரம். உங்கள் ராசிக்குள்ளர அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் தன் பார்வையை மீனராசியிலே வைக்கிறார். 7ஆம் பார்வை, 7ஆம் இடம், கலத்திரஸ்தானம். அங்கு சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில், சந்திர பகவான் 6ஆம் இடமான கும்பராசியிலிருந்து அவர் தன் பிரயாணத்தை தொடங்குகிறார். 6, 7, 8, 9ன்னு வந்து நிற்பார். 8ஆம் இடம் வரும்போது உங்களுக்கு தெரியும் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மேஷ ராசிக்குள்ளர் வரும்போது எஃபெக்ட் வரும். மற்ற நாளிலெல்லாம் பெனிஃபிட் கொடுக்கணும்ல, மகிழ்ச்சியை கொடுக்கணும்ல, சந்தோஷத்தை கொடுக்கணும்ல, இதெல்லாம் கொடுப்பார். தொழிலிலே குழந்தைகள் மூலியமாக வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தை பற்றின எண்ணங்களை மனதிலே கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை, பரஸ்பர முதலீட்டாளர்களான உங்களுடைய பங்குதாரர் உங்களுடன் இணைந்து கொண்டு அவருடன் வளர்ச்சியை காணக்கூடிய தொழில், கலத்திறன் மூலியமாக நல்ல ஒரு அந்யோன்யம், எதிர்பாராத வகையிலே தொழிலிலே மாற்றங்கள், வேலை பளு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் உச்சஸ்தின் எண்ணெய் அப்படிங்கிற ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டு, இது எல்லாமே ஒருங்கே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது. ஏன்னா லாபத்தை கொண்ட சந்திர பகவான் இதனுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறார். 2ஆம் இடத்துக்காரரான சுக்கிர பகவான் இப்போ அந்த லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் லாபத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணி அழகாக உங்களுக்கு நல்ல விஷயமாக மாற்றி கொடுக்கறதுனால சுப செலவுகளும் சுப விருந்துகளும் ஏற்படக்கூடிய வாரமாக அமைத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு தருகிறார். அதனால் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது. திருமணம் தடையாக இருந்தவர்களுக்கு திருமண விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தை நல்லபடியாக அமையும். குழந்தை பேரு இல்லை அப்படின்னு வேண்டிக் கொண்டவர்களுக்கு குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், திருமண தடை, 2ஆம் திருமணம் போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு அதற்கான விஷயங்கள் எல்லாம் தகைவதற்கு நல்ல சூழ்நிலைகள், கடன் ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க, கடன் குறைக்கணுங்க அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு கடன் குறைவதற்கான உபாயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள், கொடுத்த கடன் திரும்பி வரலைன்னா அந்த கடன் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள், பக்தி ஸ்ரத்தையாக செய்யக்கூடிய பக்தி விஷயங்கள் எல்லாம், பிரயாணங்கள் எல்லாம் லாபத்தை கொண்டு வருவதாக அமையும். சில இடத்துல நம்ம முதலீடுகள்லாம் போட்டிருக்கோம், அந்த முதலீடுகள் எல்லாம் நல்லபடியாக திரும்பி வருவான்னு கவலை இருக்குதுங்க. அதை பற்றின எண்ணங்கள்லாம் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். கடன் வழக்காக மாறி அந்த வழக்கு மேல் நிலுவையில் இருக்குங்கன்னா சாதகமாக உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும். இடப்பெயர்ச்சிகள் வேண்டும், பிரயாணங்கள் மூலியமாக லாபங்கள் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற வேலையாட்களுக்கு வேலைகள் நல்லபடியாக அமையும். இப்படி நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஒருங்கே தரக்கூடிய நல்ல வாரம் இது. சங்கடகர சதுர்த்தி 10ஆம் தேதி வருது. அன்றைக்கி அவசியம் விநாயகப் பெருமானை வழங்கி அனைத்து விதமான விக்னங்களும் உங்களை விட்டு விலகிவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டீர்கள். ஆனால் விக்னங்களை விலக்கின விநாயகப் பெருமான் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் உங்களுக்கு தருவார். அதனால் வாழ்க்கை சுபிட்சமாக அமையும், நல்லது நடக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.